நமசிவாய. இந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் 100% நீங்கள் ஏதாவது ஒரு பணம் வரணும் அப்படின்ற மாதிரி, ஏதாவது உங்களுக்கு ஒரு பண தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பண தேவை உங்களுக்கு வெகு சீக்கிரமாக பூர்த்தி அடையும். அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எண்ணங்கள் இருந்தால் அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு உடனடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியறதுனால இதை யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்துடலாம். இது வந்து எல்லாருமே செய்யலாம். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அன்எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே ஆசை உள்ளவர்கள் அனைவருமே செய்யலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது வந்து இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பெண்கள் எந்த டைம்ல செய்யக்கூடாது, அந்த டைம்ல செய்யக்கூடாதுன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே போல வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் கண்ணாடியை பார்ப்பீங்களே, அது மாதிரியான ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கூட செஞ்சுக்கலாம். ஒரே தடவை தான் செய்யணும்னு இல்லை. அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலன் கொஞ்சம் எளிதாகவே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இந்த கண்ணாடி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் உண்டானது. எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு தாந்திரிக மார்க்கமாக அல்லது ஒரு ஜோதிட மார்க்கமாக அல்லது ஒரு நியூரோ சயின்ஸ் மார்க்கமாக இந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்த்து அந்த ஒரு பரிகாரம் அல்லது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், ரிச்சுவல், வாட் எவர் இட் இஸ், எதுவாக சொன்னாலுமே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். இது எது செஞ்சாலுமே இந்த மாதிரியான ஒரு ரீதியாக செஞ்சோம்னா அதுக்கு உண்டான பலன் வந்து ரொம்ப வேகமாகவே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் முன்னால் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான மந்திரங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், அது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,90,000 பேர் இந்த ஒரு 40 நாட்கள் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அதை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பலன் தெரிகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வேற டெக்னிக்ஸ் இருந்தால் அந்த மிரர் டெக்னிக்ஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. மிரர் டெக்னிக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட். ஸோ அதனால மிரர் டெக்னிக்கே இன்னொன்று சொல்லலாம் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பதிவு. இது நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே போய் கண்ணாடியை பார்க்குறீங்க இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்டிஷனிங்ஸ்னு இருக்கு. சின்னதுல இருந்தே நம்ம நிறைய டிவி பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நம்ம கண்டிஷனிங்ஸ் வந்து நிறைய நெகட்டிவ் கண்டிஷனிங்ஸ், பர்டிகுலர்லி அபவுட் மணி, பணம் சார்ந்த ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனைகள் நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், அல்லது ஒரு சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதை தகர்த்தெறிவது மட்டுமே இந்த ஒரு விஷயத்தோட நோக்கம். எப்ப நம்ம வழி விட்டுட்டோமோ நமக்கு தானா அந்த ஒரு விஷயம் சரியாயிடும். அந்த வழி விடாம அடைத்து கொண்டே இருந்துக்கும் பொழுது அந்த எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அது சரியாகாது. அதனால மெயினா அந்த நெகட்டிவ் பேட்டர்ன் அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய அல்லது பிரெயின்ல இருக்கக்கூடிய இம்ப்ரிண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பிரெயின்லயோ மைண்ட்லயோ இம்ப்ரிண்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டர்னை தான் நம்ம வந்து நெகட்டிவ் பேட்டர்னை சேஞ்ச் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வெளியில போறீங்க, ஜஸ்ட் ஆசை இல்லை, ரொம்ப தேவை, வெறும் ஆசையில நம்ம வந்து எல்லாத்தையுமே தான் வாங்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரியா இருக்கக்கூடாது. மிக மிக அற்புதமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்குள்ள எனக்கு இது இருந்தா பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பா இது வேணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. ஈவன் ரிலேஷன்ஷிப்பு கூட இந்த ஒரு விஷயம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி தேவை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கார் நினைக்கிறீங்க, எனக்கு கண்டிப்பா இந்த கார் தேவை, நான் வாங்கியே ஆக வேண்டியது, லக்ஸுரியா இருக்கட்டும், உங்களுக்கு நெசசிட்டியா இல்லாம கூட இருக்கலாம், அது பத்தி தப்பு இல்லை. தேவை அப்படின்றது நெசசிட்டின்னு எடுத்துக்கூடாது. நான் தேவை அப்படின்னு சொல்றது உங்களுடைய மனதில் வந்து தீராத ஒரு வெறி அப்படின்ற மாதிரியான விஷயம். எனக்கு இது கண்டிப்பா தேவை அப்படின்னு நினைக்கும், ஆனா நம்மளால வாங்க முடியாதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. என்றால் முதலில் அதை தகர்த்தெறிய வேண்டும். அது மாதிரி அது வந்து வீடா இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி நகைகளாக இருக்கலாம், நகை வந்து நீங்க திருப்பி எடுக்கிறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி, என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது, இது விலை ஜாஸ்தி என்று அடிக்கடி சொல்கிறோம் அல்லவா, இது ரொம்ப காஸ்ட்லி, இது ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படின்னு. அந்த பேட்டர்னே தப்பு. அந்த பேட்டர்னை முதல்ல நம்ம வந்து நம்மளோட மைண்ட் அண்ட் பிரெயின்ல இருந்து ஃபுல்லாவே தகர்த்தெறிய வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு நீங்கள் இந்த காலையில் எழுந்திருக்கீங்க, எழுந்துட்டு போனோடனே உங்களுக்கு கண்ணாடியை பார்க்குறீங்க இல்லையா, ஒரே ஒரு நிமிடம் கண்ணாடியில் உங்கள் முகத்தை உற்று நோக்கி வாருங்கள். அதுக்கு முன்னாலே உங்களுடைய மூச்சை சீர் செய்து கொள்ளுங்கள். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த பேட்டர்ன் பத்தி, பிரீத்திங் பேட்டர்ன்ஸ் பத்தி. அதாவது வந்து ஆழமாக மூச்சை, நாடி சோதனான்னு சொல்லுவோம், ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுக் கொள்ளுங்கள். ஒன் பை ஒன்னா விடணும். நீங்க நாடி சோதனை பண்ணலைன்னா கூட ஆழமாக மூச்சை இழுத்து முழுமையாக அதை வந்து சரி செய்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக கண்ணாடியில ஒரு நிமிஷமாவது உங்க கண்ணாடியை நீங்கள் உற்று நோக்குங்கள். அந்த கண்ணாடியில் இருக்கிற மிரர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் இமேஜ் அந்த கண்ணாடிக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு நிமிஷம் பார்த்தாலும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயம் வந்துடும். அந்த மாதிரியான டைம்ல நீங்க என்ன காரியத்திற்காக போய் சொல்ல போறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க முதல்லயே நினைச்சுக்கணும். அப்ப உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காருக்காக நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விலை ஜாஸ்தி, இந்த கார்லாம் நம்மளால வாங்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு, ஆனா கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தேவை இருக்குது. அப்ப கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையானது, ஐ கேன் அஃபோர்ட் தட், ஐ கேன் அஃபோர்ட் தட், ஐ வில் பை தட், ஐ கேன் அஃபோர்ட் தட், ஐ வில் பை தட். ஒரு சின்ன ஒரு அஃபர்மேஷன் தான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். தமிழ்ல சொல்லணும்னா, என்னால் அதை வாங்க முடியும், நான் அதை வாங்குவேன். அவ்வளவுதான். என்னால் அதை வாங்க முடியும், நான் அதை வாங்குவேன். திரும்ப திரும்ப உங்களால எவ்வளவு நேரம் அப்படி சொல்ல முடியும், ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ சொல்ல முடியும்னா திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கோங்க. இதே பணம் சார்ந்த விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு பணம் நிறைய வேண்டி இருக்கிறது, அது என்ன தேவைக்குங்கிறதெல்லாம் அதில் கொண்டு வராதிங்க.
பணம் சிம்பிளா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வேணும், இல்ல 5 லட்சம் வேணும், இல்ல 50 லட்சம் வேணும், வாட் எவர் இட் இஸ். அப்ப நீங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததுன்னா, மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி, மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி, மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி, மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயமாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடையா இருந்தா அது வந்து தடை சரியாகும். இந்த மணி கம்ஸ் டு மீ ஈஸிலிங்கிறது தமிழ்ல உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பணம் எனக்கு மிக மிக எளிதாக வரும், பணம் எனக்கு மிக மிக எளிதாக வரும் அப்படின்னு, அதாவது அதை சொல்லும் பொழுதே பார்த்தோம்னா பயங்கர கான்பிடென்டா, ஒரு அகந்தையா, ஒரு மமதையாக கூட இருக்கலாம். அது மாதிரியாக சொல்லுங்கள். வாய் விட்டு தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மனதிற்குள் நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் சரி, அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டே இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த வைப்ரேஷன் எல்லாம் அந்த பிம்பத்துக்கு அனுப்பி அதை திருப்பி நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி உள்ளே எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இந்த ஒரு மெத்தட். இந்த ஒரு மெத்தடை வந்து அடிக்கடி நீங்கள் செய்து வர நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கண்ணாடியை பார்த்து நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான மெத்தட். அந்த ஒரு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். 2 மெத்தடுமே நீங்க சேர்ந்து செய்து வாருங்கள். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய விஷயம் இது. இதன் மூலமாக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த பல நகைகள் சேர்ந்து இருக்கிறது பலருக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய விஷயங்கள், வீடாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா வாங்க முடியாத சில பெரிய விலை உயர்ந்த பொருட்களாகட்டும், அல்லது கார் அப்படின்ற மாதிரியான ஒரு வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், லக்ஸுரி லிவிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், எல்லாமே நடந்திருக்கு. 1 by 1 நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ அது மாதிரியான விஷயங்கள் நடந்த உடனே நீங்கள் சொல்லி வரலாம். இதுக்கு இவ்வளவு நாள்லாம் கவுண்டிங் கிடையாது. உங்களுக்கு காரியம் சீக்கிரமா நடக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்ற விஷயத்துல மட்டும்தான் இந்த ஒரு சூட்சமே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விஷயம் ஃபாஸ்டா நடக்கும். அந்த எஃபர்ட் போடுறதுங்கிறது சும்மா பிளைண்டா பார்த்து சொல்றது இல்லை. நான் இப்ப சொன்னேன் ஒரு வார்த்தை, எது மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது, ஒரு அகந்தை மமதை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல அது இருக்கட்டும் அப்படின்றேன். அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு விஷயத்துடைய நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டியோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி வாருங்கள். கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நிறைவேறும். நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் அவர்களுடன் சேருவேன் அப்படின்ற மாதிரி, அவர்கள் எனக்கு கிடைப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையாக நீங்கள் தொடர்ந்து சொல்லி வரலாம். இது நியாயமான ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டுமே ஒர்க் ஆகும். அநியாயமான வேண்டாத விஷயங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.